ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், இதை தீ அணைப்பான்னு சொல்லுவாங்க. ஃபயர் ஆக்சிடெண்ட் வரும்போது இதை அணைத்து தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஸ்கூல், காலேஜஸ், பெரிய கம்பெனிலலாம் இதை வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துட்டுனா ஒரு சேஃப்டிக்காக இதை எப்போதும் வச்சுருப்பாங்க. இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இல்லாத கம்பெனியில் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்கும்போது அவங்க அப்போ தான் பெரும் வருத்தத்தை சந்திப்பாங்க. அவங்க அந்த சமயம் தான் அங்கே அதை போய் தேடுவாங்க. தான் நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரம் பிரச்சனை வரும்போது தான் ஆண்டவரை தேடுகிறோம். சில போராட்டம் வரும்போது தான் ஆண்டவரை தேடுகிறோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அனுதினமும் நம்ம ஆண்டவரை தேடி அவரோடு கூட நம்ம இருக்க வேண்டும். கேட்கலாம், அப்போ அனுதினமும் ஆண்டவரை தேடினால் வாழ்க்கையில் பிரச்சனை வராதான்னு நீங்கள் கேட்டால் நான் சொல்லுவேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை சேர்த்தேன். இந்த உலகத்தில் வாழுகிற வரைக்கும் நமக்கு உபத்திரவம் இருக்கும். ஆனாலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நான் கர்த்தரோடு கூட இருந்தனா அவர் என் கூட இருப்பார். அப்பொழுது பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை விட பெரியவர் என் கூட இருக்கிறதுனால நான் பிரச்சனை குறித்து நான் அதிகமாக யோசிக்க மாட்டேன். அவர் பிரசன்னத்தில் இருக்க அதிகமாக நான் விரும்புவேன். தாவீதோட வாழ்க்கையில் கோலியாத்து வந்தான், தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தானியேலோட வாழ்க்கையில் சிங்கக்கெபிகள் வந்துச்சு, தானியேலோடு கூட கர்த்தர் இருந்தார். இஸ்ரேல் ஜனங்களோட வாழ்க்கையில் செங்கடல் வந்துச்சு, பவுலும் சீலாவோட வாழ்க்கையில் சிறைச்சாலையில் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம அந்த பிரச்சனை குறித்து பயப்பட மாட்டோம். அவர் பிரசன்னத்தில் இருக்க அதிகமாக நம்ம விரும்புவோம். அதனால் நம்ம எப்பொழுதும் கர்த்தரை தேடுவோம். எப்படி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கிற கம்பெனி ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்தால் வரட்டும், அதை அணைக்கிற கருவி எனக்கு இருக்கிறது எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதோ, அதே போல் நம்ம ஆண்டவரை தேடும்போது, பிரச்சனை விட பெரியவரை நம்ம தேடும்போது, பிரச்சனை வந்தாலும் வரட்டும், அதை விட பெரியவர் என் கூட இருக்கிறார் என்பது ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால தான் ஒரு பாடல் இப்படியா எழுதியிருக்கிறார், பார்வோன் வந்தாலும் என்ன, பெரும் சேனையோடு வந்தால் என்ன, துதித்திடுவேன், ஜெயம் எடுத்திடுவேன். பிரச்சனை விட பெரியவர் என் கூட இருக்கிறதுனால நம்ம பிரச்சனை குறித்து யோசிக்க வேண்டாம், அவர் பிரசன்னத்தில் இருக்க நம்ம யோசிப்போம். ஆமென்.